ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். ரொம்ப புனிதமான ஒரு மாசம் இது. ரொம்ப விசேஷமான நாள். கார்த்திகை பூர்ணிமா திருநாள். பரணி தீபம் ஏற்றி நாளைக்கு கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார். எல்லா வீட்டுகள்லயும் விளக்கு ஏற்றி வச்சு, எதுக்கு இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க கார்த்திகை தீபத்துல, இதோட முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது, நம்ம உள்ளே ஒரு ஜோதி இருக்கிறது. We have a ஜோதி. ஜோதி means a light inside us. With this light, இந்த ஜோதியை வச்சுதான் மத்த காட்சிலாம் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஜோதி அணைஞ்சு போச்சுன்னா ஒரு காட்சியும் தெரியாது, ஒரு புண்ணாக்கம் தெரியாது. இப்ப நீங்க கண்ணு மூடினாதான் இந்த ஜோதி உள்ளுக்கு இருக்கிறது. எப்படி? கனவு காண்றீங்க, அந்த கனவுல ஒரு காட்சி வருது, அந்த காட்சியில நீங்களும் இருக்கிறீங்க. இந்த ஜோதி இல்லாம இந்த காட்சி வர முடியாது. அப்ப இந்த ஜோதி எங்க இருக்கு? நம்ம உள்ளுக்குதான் இருக்கணும், வெளியே இருக்க முடியாது. கண்ணு மூடினாலும் இருட்டா தெரியும் போது ஏதோ ஒரு இருட்டா ஒண்ணு தெரியுதேட்டு ஒரு காட்சி நம்மளுக்கு எடுத்து கொடுக்கிறது இந்த ஜோதி. உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜோதி. We have a light inside us. With this light only we are seeing the rest of the world. Even if all the lights are put off, there is darkness, you can still see this darkness. By which light are you able to see this darkness? So there is a light inside. So to remember this light, when did this light first appear? It appeared before everything else appeared. Before time. Before the concept of time came. கால தேசம் என்ற ஒரு கான்செப்ட் வரதுக்கு முன்பே இந்த ஜோதி தான் முதல்ல இருந்தது. இந்த ஜோதி தான் நிரந்தரமா இருக்கு, கடைசியிலும் இந்த ஜோதி தான் இருக்கும். சோ ஒரு நாள் என்ன ஆச்சு? இந்த ஜோதி அப்படியே அப்பியர் பண்ணிச்சு. ரொம்ப வெளிச்சமான ஒரு ஜெகஜோதியான ஒரு ஜோதி. ரூபம் இருக்குன்னா சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. One big light, bright light suddenly appeared in the universe. Nobody knew where it came from. Nobody knew what this light was. To say it has got form, don't know, because the concept of form also was not there. Who was there to say there was form? Who is there to say there's no form? It just appeared. From this light, two sparks appeared. That spark, one came to be known as Mahavishnu, another spark came to be known as Brahma. These two sparks appeared. They are wondering what this light is. The ஜோதி என்ன ஜோதின்னு யாருக்கும் தெரியல. இவங்க பேரு விஷ்ணு, அவன் பேரு பிரம்மனோ இவனுக்கும் தெரியல. ரெண்டும் பார்த்துட்டு இருக்குது இந்த ஜோதி என்னன்னு. அவங்க எண்ணத்துல ஒண்ணு தோணுது. A thought appears. That's what happens to all of us. ஒரு எண்ணம் தோணும். இந்த எண்ணம் தோணினாலேயே நம்ம இந்த பிறவி எடுத்து இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். காரணம் எண்ணம். சுந்தரமூர்த்தி நயனார் எப்படி வந்தார்? சிவலோகத்துல எம்பெருமான் அவரோட முகத்தை இந்த பளிச்சியான இருக்கக்கூடிய பளிங்கு கல்லு, there was a shining rock. God looked at his face and he said, Sundara, beautiful face. Sundara appeared. From this first utterance, முதல் வார்த்தை சுந்தரா, சுந்தரா வெளியே வந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார். அவரு சும்மா செவனேன்ட்டு அந்த பூங்காவனத்துல பூ பறிச்சுட்டு இருந்தவர், ரெண்டு பெண்கள் வந்தார். அந்த பூங்காவனத்துக்கு எட்டி பார்த்தது தான் அந்த பெண்ணை. யாருன்னு எட்டி பார்த்தது? சிவபெருமான் என்ன சொல்றார்? ஏய், நீ எட்டி பார்த்தனா உன்னோட மனசு எங்கேயோ போய் தாய் இருக்கு, அதனால நீ பூலோகத்துல போய் ஒரு பிறவி எடுத்துடுவா. இவ ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பம் நடத்திட்டு கொள்வான்னு சொல்றார். இவருக்கு பயம். சிவபெருமானே, நான் எட்டித்தானே பார்த்தேன். அப்படித்தான் ஆரம்பிக்கும், ஒரு எண்ணத்துலதான் ஆரம்பிக்கும்.
நம்ம பிறவியே ஒரு எண்ணத்துல ஆரம்பிச்சது. இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறதே இந்த எண்ணத்தினாலதான். அது மாதிரி இந்த விஷ்ணுவும் இந்த பிரம்மாவும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணினது, இந்த ஜோதி என்னவா இருக்கும். குழந்தைகள் அப்படிதான். குழந்தைகிட்ட அதுக்கு பார்வை வந்தோடனே அது முதல்ல என்ன பண்ணும், அது என்னான்னு எடுத்து பார்க்கும், இது என்னான்னு எடுத்து பார்க்கும், அப்படின்னா என்னான்னு பார்க்கும். இந்த நெருப்பை தொடானுன்னா அப்பதான் அந்த நெருப்பை போய் தொடும். கியூரியாசிட்டி. மலாயில சொல்ல போனா சேபோ. சேபோ punya pasal. Jadi macam ni. Lain tak ada, சேபோ. அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு. இது தோணி விட்டதுக்கு விசேஷமே, இந்த தோணி விட்ட விசேஷத்துக்கு பேர் தான் சித்து. நம்ம உள்ள இருக்கக்கூடிய விஷயம். ஒரு கேள்வி கேட்கும், கேள்விக்கு ஒரு பதில் தேடும். It's called consciousness in English, awareness. Because of this awareness, you want to question everything, you want to discover something. இந்த மாதிரி விஷ்ணுவோ பிரம்மாவோ, they wanted to discover what this light is. Firstly, they don't know they are Vishnu and Brahma. They were just two sparks that came out of this big light. Who knows what this light is? Nobody knows. Where's the beginning of this light? Where's the end of this light? Nobody knows. So these two floods were the first floods. ரெண்டு முதல்ல இந்த ரெண்டு டிக்கெட் தான் வெளியே வந்து, இந்த லைட் என்ன நான் சொல்றது இந்த விஷயம் ஆதி காலத்து விஷயம். அந்த ஜோதி தோணினால்தான் கார்த்திகை. எங்க தோணினது? இப்ப திருவண்ணாமலை இருக்குல்ல, அங்கதான் தோணினது. அப்ப திருவண்ணாமலை எல்லாம் இல்ல, வெட்ட வெளியா இருந்தது, கோஷமா இருந்தது. It was empty space. There was no Tiruvannamalai, nothing. Just one beam of light appeared. There was no beginning, there was no end. These two floods went to find out. One flood went to the top, another flood went to the bottom. Between these two floods, the first Jyoti that came was Vishnu, the second that came was Brahma. So Vishnu was a bit more aware. அவருக்கு இன்னும் தேஜஸா இருந்தவர், அறிவு கொஞ்சம் தேஜஸா இருந்தது. மேல போட்டோம், நம்ம கீழே போய் அவருக்கு என்ன தோணினது, இந்த ஜோதியை கொஞ்ச நேரம் உத்து பார்ப்போமேன்னு தோணினது. இந்த ஜோதியை கொஞ்ச நேரம் உத்து பார்ப்பதுல அவருக்கு அந்த ஜோதி மேல ஒரு பாசம் வந்துடுது, ஒரு பக்தி வந்துடுறது. உடனே போய் இந்த ஜோதியை வணங்கணும்னு கீழே இறங்கினார். பிரம்மாவுக்கு நாலேஜ், அவருக்கு அறிவார், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றவர், ப்ரொஃபசர். அவர் தான் ப்ரொஃபசர். உலகத்துல முதல் ப்ரொஃபசர் பிரம்மா தான். உலகத்துல முதல் பக்தன் விஷ்ணு தான். பக்தினா என்னன்னு எடுத்து காட்டுறதுக்கு விஷ்ணு பிறந்தார். நாலேஜ்னா என்ன எடுத்து காட்டுறதுக்கு பிரம்மா பிறந்தார். பிரம்மா என்ன பண்றாரு, ஆராய்ச்சி பண்ண போறார். உச்சி முடி எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண போறார். திஸ் இஸ் நாலேஜ். விஷ்ணு அது பண்ணல, கீழே போய் இவரோட பாதம் எங்க இருக்குன்னு தேடிட்டு போற. ஒண்ணு பக்தி மார்க்கம், இன்னொன்னு ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கம் தனித்திருந்து போகும்போது அதுக்கு ஆணவம் வந்துடும். ஏன்னா ரொம்ப படிச்ச திமிரு, ரிசர்ச் பண்ண போகும், அவனால கண்டுபிடிக்க முடியல. இவர் என்ன பண்ணாரு, பாதத்தை கண்டுபிடிச்சு பாதத்தை தொட்டாரு. ஏன்னா முடி எங்க இருக்குன்னு தெரியணும். பாதத்தை தொட்டா இவர் குனிஞ்சு பார்த்தாரு, முடிய பார்த்தார். யாருன்னு புரிஞ்சது. இவரு தரிசனம் கொடுத்தாதான் புரியும். இந்த விஷயத்துக்கு பேர் தான், நீங்க கோவில்ல போனீங்கன்னா, சிவன் கோயில்ல முக்கியமா போனீங்கன்னா, பின்புறமா இருக்கக்கூடியது ஒரு லிங்கம் இருக்கும். லிங்கோத் பவன் பேர். முதலாக இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல லிங்க வடிவமா தோணினது இந்த ஜோதி லிங்கம் தான். இதுலேருந்து பிரிஞ்சு வந்ததுதான் மற்ற வடிவங்கள். அதுக்கு முன்பு வடிவம் இல்லை. There was no such thing as form. There was only light. There was only brightness. முதல்ல ஒரு ஃபார்ம் வந்துச்சுன்னா இந்த லிங்க வடிவம் ஜோதி வடிவத்துல ஒரு லிங்கம் மாதிரி தோணி வந்தது. லிங்கம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பில்லர் மாதிரி இருக்கும். பில்லர் ஆஃப் லைட்னு சொல்றது. தூண் மாதிரி இருந்தது.
அதுக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்லாம அகண்டமான ஒரு ஜோதியா இருந்தது. மற்றதெல்லாம் இதுவே தோணி வந்தது. பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், இந்த தத்துவங்கள், இதெல்லாம் மற்றதெல்லாம் அப்படி தோணி வந்தது. ஆதி சிவம் என்ற ஒரு நிலை. அதனாலதான் இந்த சிவத்துக்கு ஆதி சப்தம் என்ன, ஆதி அக்ஷரம் என்னன்னா சி. சீலேந்து ஆரம்பிச்சு வா வந்தது. சிவா, அப்புறம் சிவாய, அப்புறம் சிவாய நாம, அப்படிதான் வந்தது. முதல் அக்ஷரம் சி தான் வந்தது. சி என்றால் நெருப்பு, அக்னி. அக்னியா தான் தோன்றியது, வெளிச்சமா தான் தோன்றினது. இந்த வெளிச்சம் எங்க இருக்கு? நம்ம உள்ளே எல்லாத்திலையும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இத நம்ம சமயத்துல ஆத்ம ஜோதி என்று கூறுவார். We have this light within us. This light appeared first in the universe to create. What it created? It created, first thing it created, awareness. Awareness of what? Awareness to become aware. To know. To know what? We will come to see this later. What we came to know. This is our purpose now. What is the purpose of life? The வாழ்க்கையோட எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்? இந்த கேள்வி இப்ப வராட்டி ஒரு காலகட்டத்துல எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்விதான் இந்த கேள்வி. சிலதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்துரும், சிலதுக்கு கொஞ்சம் பின்னால வரும். ஆனா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் வரும். நான் எதுக்கு இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? இந்த பிறவி எதுக்கு எடுத்தேன்? இவ்வளவுதானா என் பிறவி? வந்தோம், வாழ்ந்தோம், படிச்சோம், டிகிரி வாங்கினோம், கல்யாணம் பண்ணோம், 2 குட்டிய பெத்தோம், 2 பசங்களை பெத்தோம், அப்புறம் வயசாயோன இவங்களை படிக்க வச்சோம், அவங்களுக்கு வேலைக்கு அனுப்பணும். நீ வயசாயினா வந்து உட்காந்து உனக்கு நோய் நொடி வந்து அப்படியே இப்ப எதுக்கு நான் வாழ்ந்தேன்? இவ்வளவுதானா என் வாழ்க்கைக்கு? இந்த கேள்வி எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்விதான். சில பேருக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்துடும், சில பேருக்கு கொஞ்சம் பின்னால வரும். எதுக்கு வாழுறோம்? எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி. காரணம் என்ன? இந்த விஷயத்தை தேடுறதுதான் நம்ம பொழப்பு. சில பேருக்கு எஜுகேஷன் பண்ணி ஒரு பட்டம் வாங்கி அதுல என்னாச்சும் கண்டுபிடிப்போமான்னு தேடுவாங்க. பேசிக்கலி நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க வாழ்க்கைய வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி. வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ, that's what you are doing. You are experimenting with yourself. What is the purpose of this experiment? நீங்க உங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரலாம் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால எது முடியும், என்னால எது முடியாது, எனக்கு பிடிச்சது எது, எனக்கு பிடிக்காதது எது, எனக்கு துக்கம் எது கொடுக்கிறது, எனக்கு சுகம் எது கொடுக்கிறது, துக்கம் எனக்கு வேணாம், சுகம் மட்டும்தான் எனக்கு வேணும். ஏனையா இப்படி? இதுக்கு காரணம் என்ன? யாரு எடுத்து கொடுப்பா இந்த விஷயத்தோட காரணத்தை? இந்த விஷயத்தை யாரு எடுத்து கொடுப்பா? You have to discover it yourself, and one day you will find out that everything that you see in life, everything that you experience in life is not permanent. Everything changes. உடல் மாறி விட்டது. ஒரு தாத்தா அவரோட பேரம்பிள்ளையை கூப்பிட்டு வந்து ஒரு வீடியோ காட்டுறார். அந்த வீடியோல இந்த தாத்தா வர பேரம்பிள்ளைக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அந்த வீடியோல தாத்தாவுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அந்த வீடியோல தாத்தா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த வீடியோ அவர் பேரங்கிட்ட காட்டுறார். பேரன் பார்த்துட்டு, தாத்தா இது யாரு தாத்தான்னு கேட்கிறார். தாத்தா சொல்ற, அதுதான்டா நான். நீ எப்படி இருக்குமோ, நீ இப்படிலாம் இருக்க? இல்ல, நான் வந்து சின்ன பிள்ளைல அப்படித்தான் இருந்தேன். சின்ன பிள்ளைனா என்னதுன்னு கேட்டான். அந்த வயசுல அப்படிதான் கேட்போம். தாத்தா ஏன் அந்த வீடியோல நீங்க வேற மாதிரி இருக்கிறீங்க, நீங்க தாத்தா இருந்தீங்க, தாத்தாவா இருக்க நீ தானே தாத்தா, அந்த வீடியோல இருக்கிறது யாருன்னு கேட்கிறான். எல்லா குழந்தைங்களும் கேட்கக்கூடிய கேள்விதான். உங்க வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் அப்படி கேட்பீங்க. நான் இப்படிலாம் இருந்தேனா,
ஒரு வயசுல அவன் வீடியோ எடுத்து பாரு, இருக்கு வச்சிருக்கீங்களா? 5 வயசுல அதோட வீடியோ எடுத்து பாரு, எந்த லட்சணத்துல இருந்தது உனக்கு புரியும். பெம்பஸ் அந்த அப்படியே பறிச்சு கிடைக்கும், அம்மா தான் மாத்தி விடுவா. அந்த மாதிரி காலமும் உண்டு. இந்த பெண்ணோட வீடியோ எடுத்து வைங்க, அது ஒரு 30 வயசு வந்தோன்னு அந்த வீடியோ எடுத்து காட்டுங்க. ஓ, நான் தானே இந்த வீடியோல, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உடல், நம்ம தோற்றம், நம்ம மனம், நம்மளோட இச்சை, நம்மளோட ஆசா பாசங்கள், நம்மளோட சுக துக்கங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. நிரந்தரமா ஒண்ணுமே இல்லை. ஆகையால் இந்த கேள்விக்கு பதில் இல்லை. எதுக்கு பிறந்தோம், என்னத்துக்கு பிறந்தோம்? இந்த மாறிக்கிட்டு இருக்கிற விஷயத்தினால இந்த மாதிரி கேள்வி ஒன்று வருகிறது. இந்த மாறிக்கிட்டு இருக்கிற விஷயத்துல மாத்திக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கேள்வி வருகிறது. இந்த ஒரு ஜோதி வந்ததுன்னு சொன்னல, அது நிரந்தரமா இருக்கு. இந்த 2 பயல்க வெளியே வந்தாங்களே, இவனுங்க மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் வரும். இது என்னது, அது என்னது, இந்த தேடுதல்னு சொல்றது. We start searching for questions and answers. Why do we do that? This Jyoti didn't have any question. This Jyoti did not need any answer. What is the difference between this Jyoti and these 2 sparks that came out of the Jyoti? I like to tell you one story. In this story, this is the story of the ocean. கடலோட கதை. நான் தான் கடல், பெரிய சமுத்திரம். என் உள்ள குந்தளிப்பு இருக்கிறது. இந்த குந்தளிப்புல இருந்து ஒரு பபல் வருகிறது. அந்த பபல்ல இருந்து காத்து வருகிறது. அப்புறம் அந்த காத்து வெளியே வந்தோன்னா அதுல இருந்து அலைகள் வருகிறது. அலைகள்ல இருந்து தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுது. அந்த கரைக்கு போனீங்கன்னா அங்கே அலை வீசுறது. கடல், அந்த அலையும் கடல் தான், அந்த குந்தளிப்பும் கடல் தான், அந்த குந்தளிப்பிலே வரக்கூடிய காத்தும் கடல் தான், அந்த பபலும் கடல் தான். எல்லாம் கடலா இருக்கும் போது everything is the ocean. From the ocean bubbles came, from the ocean undercurrents came, from the ocean spray came, from the ocean waves came. அநேக விதமான ரூபங்கள், many forms have come out of the wave, but all these forms from the ocean are still the ocean. But the wave does not know it is the ocean. அந்த குழப்பத்துல தான் நம்ம இருக்கோம். நம்ம இறைவன் கிட்ட பிரிஞ்சு வந்தனால நம்ம உள்ளே இந்த இறை ஜோதி இருக்கிறத மறந்து போயிடும். நம்ம தனித்து இருக்கிறதுனால நான் ஒரு மனுஷன், என் பேரு ராமலிங்கம், என் பேரு சீதாலட்சுமி, என் பேரு திலகவதி, நான் சுங்காய்பட்டாணியில இருக்கிறேன், நான் பாலைக்குலாவுல இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஒட்டி வச்ச நாடகம். நம்ம இந்த தனித்திருந்து வந்தனால, பிரிஞ்சு வந்தனால நம்மளுக்கு ஒரு குறை வந்துட்டது. We become limited because we got separated from this Jyoti and we got limited from this Jyoti. And in this limitation, இந்த குறைவுல ஒரு குறை இருக்கிறதுனால எதையோ ஒன்ன தேடிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. மகான்கள், சத்குருநாதர்கள், ஞானிகள் இவெல்லாம் இந்த ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சானா, உண்மையிலேயே நம்ம கிட்ட குறையே இல்லை, குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா உணர்ந்து பாடினார். ராஜகோபாலாச்சாரியார் என்ற ஒரு பெரிய மகான், படித்த மேதாவி, உணர்ந்து பாடின உண்மை. குறை ஒன்றும் இல்லை, குறை இருக்கிற மாதிரி ஒரு பாவனையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால
எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்கும். மகாவிஷ்ணுவே அந்த பாதத்தை தொட்டோடினு இந்த லிங்கம் அவரை அப்சார்ப் பண்ணிருச்சு உள்ளுக்கு அப்படியே இழுத்து கரைச்சிருச்சு உள்ளுக்கு. அவர் அதோட ஒண்ணு கலந்தனால அவர் பூர்ணமாயிட்டார். பூர்ணமானவன இந்த கேள்வி மறைஞ்சு போயிடுச்சு. சுவாமிஜி, நீங்க சொல்ற கதைக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கும் என்ன கனெக்ஷன் சுவாமிஜி? கார்த்திகை தீபம் திருநாளுக்கு இதைதான் பண்ண வேண்டும். அதனாலதான் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா ஜோதியர் முதல்ல ஏத்திட்டு அந்த மலைய சுத்துவாங்க. ஒரு நாள் மட்டும் சுத்த மாட்டாங்க, நம்ம தான் ஒரு நாள் சுத்திட்டு உடையாந்துருவோம். 14 நாள், உண்மையிலே 16 நாள் சுத்துவாங்க. 16 கலைகள் முடிகிறவர்களும் சுத்துவாங்க. பௌர்ணமி டு நெக்ஸ்ட் அமாவாஸ்யா 16 டேஸ். சில பேர் பௌர்ணமி டு பௌர்ணமி விரதமும் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா கார்த்திகை தீபம் பௌர்ணமி ஆரம்பிச்சு அடுத்த பௌர்ணமி வரும்போது ஆராத்ரா பௌர்ணமி, மார்கழி மாசம் வந்துடும். அங்க இன்னொரு பெரிய விசேஷம். ஆனா இந்த திருவிழால என்ன பண்ணுவாங்க? மலையை சுத்தி தவம் இருப்பாங்க. எதுக்கு? இந்த ஜோதியோட ஒண்ணு சேர்றது. இந்த விஷயத்தை நிறைய யோகிகள், ஞானிகள், மகான்கள் உணர்ந்து 12 வருஷம் அங்க தவம் பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அத அங்க உட்கார்ந்து ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெற வேண்டும். அப்பதான் உங்களுக்கு புரியும். இத பத்தி பேசினா புரியாது, இத பத்தி படிச்சுக்கிட்டா புரியாது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணா புரியாது, ஆணவம் தான் வரும். அங்க உட்கார்ந்து இந்த ஜோதியோட 2 கலந்து உருநிலையில இருந்தா தான் இந்த விஷயம் நம்மளுக்கு புரியும். இந்த விஷயத்தை உணர்ந்தவங்க நிறைய பேர். அதுல ஒருத்தவரோட பேரு ரமண மகரிஷி. நம்ம சத்குருநாதர் எங்கெல்லாம் சுற்றி வந்து கடைசியில திருவண்ணாமலை பகுதியில தான் மகா சமாதி அடைஞ்சார். அந்த இடத்தோட விசேஷத்தை பத்தி எடுத்து காட்டுறது. இந்த மாதிரி இடத்துல வந்து மகான்கள் தவம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சமாதி நம்ம நினைக்கிற மாதிரி சமாதி இல்லை. 60 வருஷம் உட்காருவாங்க அந்த சமாதிகளுக்கு, திருப்பி எந்திரிச்சு வந்து வேற அவதாரம் எடுத்துட்டு வருவாங்க. காலங்காலமா இதுதான் பண்ணிட்டு இருக்காரு குருநாதரும் சரி, இந்த மாதிரி ரமண மகரிஷியும் சரி, யோகிராம் சுரத்குமாரும் சரி. உடலை மாத்தி மாத்தி அமைக்காங்க. காரணம் என்னன்னா உடல் உண்மை இல்லை. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பிறவி எடுத்தோம். அதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிறவி. இல்லாட்டி இறைவன் எப்படி படைச்சிருக்கணும்? உன்னை அப்படியே அந்த ரூபத்துல இருக்கிற மாதிரி தானே படைச்சிருக்கணும். அதான உண்மையான விஷயம். அப்படி படைக்கலையே. He keeps making you go older. வயோதிகத்தை கொடுக்கிறான். பால ரூபமா அப்படியே படைச்சு அப்படியே இருந்திருக்கலாமே. Why he made you grow older and made you die, change body? What is the purpose of this? You are the அழியாத பொருள். ஒரு அழியாத பொருளுக்கு ஒரு அழிஞ்சு போற பொருளையா ஒட்டி வச்சா இறைவன்? பைத்தியக்காரத்தனமா தெரியல? இவனுக்கு கனவு, நினைவு, மறதி இதெல்லாம் எதுக்கு எடுத்து கொடுக்கிறான் இறைவன்? இந்த மாதிரி கேள்வி வரக்கூடாது. Why did God create death? Why did God create birth? Why did God create old age? Why did he create an aging process? Why? What for? Nobody likes it. Nobody likes to grow old. The moment you grow old, they start dyeing their hair. உங்களை சொல்லுங்க கதை. எதுக்கு பண்றாங்க? They don't like to grow old. They don't like to die. They like to remain young. So then God knew this. The Creator knew this.
Then why he made these people grow old? And then he said, you are the permanent Jyoti inside. This is very confusing. For a simple mind, இது ரொம்ப கன்ஃபியூசிங்கான விஷயம் இது. நிரந்தரமான ஒரு பொருள், ஒரு ஜோதியை உள்ளுக்கு வச்சு he gave one permanent light inside you, the ஆத்மா, and the ஆத்மாவோட இந்த அழிஞ்சு போற பொருளை ஒட்டி வைக்கிறார். நம்ம தத்துவத்துக்கு போக வேண்டாம், பெரிய சித்தாந்தம்லாம் பேச வந்தா ஒரு பேசிக் லாஜிக்ஸ கேட்கிறேன். Why did he do that? For you to experience change, for you to experience time, for you to realize nothing is permanent. All that you like in this world one day will go away. Right in front of your eyes, it will disappear. Still, what you will do? You want some more. You want some more. இது காணா போச்சா இன்னொன்னு எடுத்து வைப்போம், இது காணா போச்சா இன்னொன்னு எடுத்து வைப்போம். இந்த ஆசை வந்து குட்டி போட்டு ஒன்னொன்னா உன்னைய சேர்த்து வைக்க சொல்லும். சேர்த்து வச்சு ஒரு கபட்ல போய் பூட்டி வச்சு நீ செத்து போனோடனே உன்னோட பேரன் பேத்தி வந்து திஸ் கிராண்ட் மதர்ஸ் திங்ஸ் அப்படியே ஒரு மியூசியம்ல வச்சிருக்க. நம்ம பார்த்துட்டு வர வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. இதுக்கே ஒரு முடிவு, இதுக்கே ஒரு அன்சர் தேவைப்படணும், தேடணும். எப்ப உனக்கு இந்த தேடுதல் வருதோ, எனக்கு முதல்ல இந்த தேடுதல் வரும்போது நான் முதல் இடத்துக்கு போனதே திருவண்ணாமலை தான். My spiritual journey started in Tiruvannamalai because I had the same question. What I share with you today is not something that I read from a book. Yes, this knowledge is in the book for sure. First place I started, I said, if I'm going to start my spiritual journey, I must start it in Tiruvannamalai. I went and sat at the foot of Tiruvannamalai. I didn't even climb. Till today, I have not climbed the hill. அந்த ஹில் மேல பாதத்தை எடுத்து வைக்கிறதுக்கே மனசு வரல, ஏன்னு தெரியல. அப்புறம் தான் படிச்சது அது என்னன்னு. அன்னைக்கு போய் பாதத்தை வைக்க முடியல. இன்ன வரலாம் அந்த மலையை நான் ஏறினதே இல்லை. கிட்டத்தட்ட 25 வருஷமா அங்க போயிட்டு திருவண்ணாமலை. காரணம் என்னன்னா, அந்த மலை கிட்ட இருக்கும் போது எனக்கு சில உணர்ச்சி வந்தது. தேடுதலுக்கு இந்த தேடுதலை எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தார் அண்ணாமலையார். இங்கேண்டு ஆரம்பி, வருஷம் இங்க வந்துட்டு போ, மலையை சுத்திட்டு வா, தவம் பண்ணு, போற இடத்துலதான் போய் தவம் பண்ணு, உனக்கு இந்த விடுதலை கிடைக்கும், இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு எடுத்து சொன்ன மலைதான் திருவண்ணாமலை. எமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஞானிகளுக்கும் முதற்கண் திருவண்ணாமலை வந்து அங்க தவம் இருந்துதான் மற்ற இடத்துக்கு போவார். அதான் வழக்கம். திருவண்ணாமலையோட விசேஷம் இது. காரணம் என்ன? இன்னைக்கு என்ன நாள்? கார்த்திகை தீபம். அப்படின்னா என்ன? சயின்டிபிக்கா எடுத்து சொல்றேன். கார்த்திகை நட்சத்திரம் 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதுல 6 கார்த்திகை பெண்கள் வருவார். இங்க முருகன் கிட்ட இருந்து அவரை வளர்த்து இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம புராணத்துல படிச்சிருக்கோம். சயின்டிபிக்கா இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பெரிய மண்டலமே அங்க இருக்கிறது. அந்த மண்டலம் வந்து அக்னி மண்டலமா இருக்கிறது. நம்ம உடல் உள்ளுக்கு முக்கியமா 3 நாடிகள் இருக்கிறது. சூரிய நாடி, சந்திர நாடி, அக்னி நாடின்னு ஒரு நாடி இருக்கிறது. மண்டலமும் 3 மண்டலம் இருக்கிறது. சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம். நான் இந்த அக்னியை பத்தி பேசும்போது நெருப்பை பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்க கூடாது. நெருப்பு வந்து அக்னியோட ரூபம். அக்னி அதுக்கு விட அப்பாலான ஒரு விஷயம். It is beyond fire. We are not talking about fire. It's just
a form of this Agni. Agni is a lot more than fire. இப்ப இந்த அக்னியை நம்ம எரிக்கும் போது அதுல கொஞ்சம் தூரமா போனீங்கன்னா ஒரு ஹீட் மாதிரி ஃபீல் பண்ணும். அதுல இருந்து ஒரு ஆவி மாதிரி தோணி வரும். கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா அந்த அக்னில இருந்து ஒரு ஆவி மாதிரி தோணி வரும். பிளாஸ்டிக் மாதிரி ஒரு விஷன் மாதிரி வரும், ஒரு ஆவி மாதிரி தோணி வரும். There is a vapor that comes out of the fire. There is light, there is heat, there is vapor. This vapor is the actual Agni. So during Kartigai Deepam, the sun, the moon, and the earth is in one line. This is Paurnami. Paurnami na சூரிய மண்டலம் இங்க இருக்குன்னா பூமண்டலம் இப்படி இருக்குன்னா சந்திர மண்டலம் இங்க இருக்கும். This is Paurnami. That's why you see Paurnami, because the sunlight hits the moon and the earth is seeing a full moon because of the sunlight. Amavasya is when they two become together. You cannot see the moon because the sun's light has been blocked by the moon. So you cannot see the reflection of the moon. This is Amavasya. This is Paurnami. So during Paurnami, moon, earth, sun, and the nakshatra, Kartigai nakshatra, it's a constellation of 7 stars. 6 came down to earth and went back. These 6 who came down to earth, they created the human race. And therefore, the beginning of civilization of the human race started during this period. இது தேவ ரகசியம். ஸோ இதை விட்டுடும், இது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணும். இந்த சயின்டிபிக்கா இருக்கும் போது இந்த 4 மண்டலமும் ஒரு லைன்ல இருக்கும் போது தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் நம்ம 5வது அக்னியை ஏற்றி வச்சு அதை சுத்தி வரும்போது அதுல ஒரு எனர்ஜி கிரியேட் பண்றது. ஹியூமன் நம்ம உள்ள கரண்ட் இருக்கிறது. we have current in our body. இந்த மலையை சுத்தி வர இந்த எனர்ஜியும் அந்த எனர்ஜியும் ஒண்ணு சேர்த்து ஒரு பெரிய பிரபஞ்ச ஜோதியே உண்டாகும். இது என்ன பண்ணும், நம்ம கூட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட எனர்ஜி இதெல்லாம் விலக்கி வச்சு உங்களை அப்படியே சுத்தமா ஆக்கிடும். சில பேர் 12 வருஷம் இந்த மலையை சுத்துவா, சில பேர் நந்தி தேவர் 60,000 வருஷம் இந்த மலையை சுத்தினார். அவருக்கு ஒரு சாபக்கட்டு. யாருக்கு? நந்தி தேவர். சிவபுராணம் படிச்சீங்கன்னா இந்த கதைலாம் வரும். நந்தி தேவருக்கு ஒரு சாபக்கட்டுல யாருனாலையும் அந்த சாபத்தை நீக்கி வைக்க முடியல. அப்ப ஒருவர் வந்து தோணி சொல்றாரு, ஒரு விஷயமா நீ திருவண்ணாமலைக்கு போய் இந்த சாபத்தை நீக்கினா, அவருக்கு எப்பேற்பட்ட சாபம், புத்தி இழந்த சாபம், அப்படியே புத்தி கட்டு கடந்தார் நந்தி தேவர். அந்த புத்தி திருப்பி அவருக்கு வர வேண்டும், ஒரு தெளிவு வர வேண்டும் என்று எண்ணி சிவபெருமான குருவா வைத்து, குருவா நிறுத்தி, குருவா இறக்கி அந்த மலையை சுத்தி வந்தார். 60,000 வருஷம் சுத்தி வந்த காலகட்டத்துல இவரோட சுயம் புத்தி அவருக்கு திருப்பி வந்தது. அது மாதிரி நிறைய தபசிகள் இந்த மலையை சுத்தி தவம் எடுப்பா. ஒரு லிங்கத்துல போய் உட்கார்ந்து ஒரு வருஷம் இந்த லிங்கம், இன்னொரு வருஷம் இந்த லிங்கத்துல உட்காருவாங்க, இன்னொரு வருஷம் இந்த மாதிரி 8 லிங்கங்கள் இருக்கிறது. சுத்தி மலையை சுத்தி 8 லிங்கம் இருக்கிறது. சூக்ஷ்மமா ஒரு 4 லிங்கம் இருக்கிறது. 12 லிங்கம். 12 வருஷம் தவம் பண்ணணும் ஒரு லிங்கத்துல உட்கார்ந்து. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு தவ நிலைக்கு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெய்வ ரகசியம். அந்த மலையோட விசேஷத்தை பத்தி எடுத்து சொல்றதுக்கு தான் இதெல்லாம் கூறி வரும். இந்த மலையோட விசேஷம், அங்க போய் தீபம் ஏத்தி அந்த மலையை சுத்தி வரும்போது இந்த மாதிரி ஒரு தோற்றம் நம்மளுக்கு வரும். என்ன தோற்றம் வரும்?
தன்னைத்தான் அறிய வேண்டும் என்ற ஒரு நிலை, மனநிலை நம்மளுக்கு வரும். என்ன 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 நம்மளோட எண்ணத்துல என்ன வரணும்? நம்ம தன்னைத்தான் அறிய வேண்டும் என்ற ஒரு நிலை. என்னையே நான் அறியணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். ஏன் சாமிஜி என்னைய பத்தி ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? இப்ப நீ அதுதானே பண்ணிட்டு இருக்க. உன்னைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க. பெரிய பெரிய வேலை எல்லாம் போய் இறங்கிட்டிய. பல ஜென்மம் எடுத்து எதுக்கு எடுக்கிற? உன்னைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. மற்ற விஷயம் உனக்கு என்ன இருக்கு? You are just looking for yourself by becoming a lawyer, becoming a doctor, becoming an engineer, becoming something, becoming a musician, trying to sing song, trying to worship God, to know yourself. Why? Because we are a knowing principle. தெரிஞ்சிக்கிற விஷயம் தான் நம்மளோட முதல் விஷயமே. இதுக்கு பேரு தெரிவு குணம், கான்சியஸ்னஸ், அவேர்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். Because we have this awareness nature, we are constantly trying to know something. But what we are trying to know is actually ourselves. This is what all the great rishis, the yogis, the jnanis realized, and they said the only way to do this is to come and sit in this holy hill and meditate on this holy hill, because the first knowing principle came from this light. So only by knowing this light, becoming one with this light, which is already inside you, you'll be able to find answer to this question. This question is not outside. வெளியில ஒண்ணுமே இல்ல. ஏன் வெளியில உண்மை இல்ல? பகவான் எடுத்து காட்டுறான். நீ பாரு, வெளிய பாரு, எல்லாம் மறைஞ்சுக்கிட்டே போகுது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. ஒன்னொன்னா மாறிக்கிட்டே போகுது. சில பேர் அப்படியே இறந்து போயிடுறாங்க. உன் உடலும் மாறிட்டு போகுது. வெளியில உள்ள விஷயம் எல்லாம் மாறிட்டு போகுது. ஆகையால் இது நிரந்தரம் இல்ல. இது நிரந்தரம் இல்லைன்னு எடுத்து காட்டுறதுக்கு, to show you what is not permanent, he made you grow old. But he also showed you, அவர் இன்னொரு விஷயம் எடுத்து காட்டுறார். நீ சின்ன பிள்ளையில உருவம் மாறிட்டது. நீ இப்ப 60-70 வயசு தாத்தாவா இருக்கும்போது இந்த உருவம் மாறினாலும் அந்த சின்ன பிள்ளையில இந்த சின்ன உடல்ல இருக்கக்கூடிய ஆளு தான் இப்பயும் இருக்கிற. அப்ப உன் உள்ள மாறாத ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்ட்டு எடுத்து காட்டுறாரு. இப்ப புரியாது. அந்த வயசு வந்தோன்னு தான் நீ அதை தேடி எடுத்து பார்ப்ப. ஆஹா, 5 வயசுல நான் இப்படி இருந்தனே, 50 வயசு ஆனவனும் இப்படி இருக்கிறனே, 70 வயசு ஆனவனும் இப்படி இருக்கிறனே, எல்லாம் மாறி போடுச்சே. ஆனா அதே ஆள் தானே இருக்கிறேன். அதே ஆள் தானே இந்த அனுபவத்துல போய் 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 உள்ளுக்கு போய் வெளியே வரேன், உள்ளுக்கு போய் வெளியே வரேன். அப்ப இந்த அனுபவிக்கிறது யாரு? இந்த விஷயம் தான் ரமண மகரிஷி எடுத்து காட்டுறார். இந்த விஷயத்த அவரோட பாஷையில உள்ளது என்று கூறுறார். என்ன கூறுறார்? உள்ளது. அங்க என்ன எழுதியிருக்கு? குருநாதரோட மகாவாக்கு. குருநாதரோட மகாவாக்கு இது. உள்ளதென்றும் உள்ளதில்லை. அர்த்தம் என்ன? உள்ளதற்கு நாசம் இல்லை, நாசம் என்பது உள்ளதில்லை. இதுக்கு அர்த்தம் என்ன? உள்ளதொன்றும் உள்ளதில்லை. இங்க உள்ளதா இருக்கிறது எல்லாம் உள்ளதில்லை. உள்ளதற்குனா உண்மையான விஷயத்துக்கு நாசம் இல்ல, உள்ள இருக்கிற விஷயத்துக்கு நாசம் இல்ல. நாசமா போகுதுல, அது உண்மை இல்லைன்ற. எது எது மாறிக்கிட்டு இருக்கோ அது உண்மை இல்ல. உள்ளே ஒண்ணு கிடக்கிறது, அதுக்கு நாசம் இல்ல. நீ தான் மாறிட்டு இருப்ப. உன் உடல் மாறிட்டு இருக்கும். உன் உள்ள மாறாத ஒரு விஷயம் இருக்கிறது, அதை கண்டுபிடி என்று குருநாதர் கூறுறார். ரமண மகரிஷியும் இதுதான் கூறுறார். 40 வரிகள் எடுத்து கொடுத்தார்.
உள்ளது 40 இந்த உள்ளத பத்தி எடுத்து பேசுறதுக்கு அவர் உணர்ந்தது. எப்படி உணர்ந்தார்? அண்ணாமலையாரோட அருள் பெற்று பிடிச்சு இழுத்துட்டார். மதுரையிலேருந்து திருவண்ணாமலை இழுத்து அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு. ஏன்னா இவருக்கு படிப்பு ஞானம் இல்ல, சூத்திர ஞானம் இல்ல, சாஸ்திர ஞானம் இல்ல. இவரை எப்படி உணர வைக்கிறது? இந்த உலகத்துக்கு ஒரு மகாரிஷியை உண்டாக்கணுமே. இறைவன் நடத்தின திருவிளையாடல். இந்த பிறவிக்கு 14 வயசுலயே இழுத்துட்டு வந்துட்டார். 14 years old he was. Pulled him all the way from Madurai to Tiruvannamalai to show the world that you don't need education, you don't need any theramai, you don't need sutra jnanam, you don't need shastra jnanam, you don't need to have any talents. You can still realize me. I will still take you. This is what he's trying to teach the world through Ramana Maharishi. And he said, if you believe me, என்னைய நம்பி நீ வந்தா நான் உன்னைய மாத்தி அமைச்சிருவேன் என்று சொல்ல வர ரமண மகரிஷி மூலமாக யாருக்கு சொல்லுறார்? உலக மக்களுக்கு. அங்க போய் இன்னைக்கு திருவண்ணாமலை போனீங்கன்னா ரமண மகரிஷியை பார்க்காம யாரும் வர மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலம். மகாபெரும் தவசி. அவர் மாதிரி தவம் எடுத்ததும் இல்ல. நான் இந்த காலகட்டத்தை பத்தி சொல்றேன். என்னமோ புராண காலத்துல நடந்த கதை மாதிரி எண்ணிக்க கூடாது. நம்ம இருந்த காலத்துல ஏனையா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏன் அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? சிவபெருமானுக்கு வேற வேலை இல்லையா? இந்த பயலை இழுத்துட்டு வந்து இந்த மலையில உட்கார வச்சு அவனை ஒரு ரிஷியாக்கி அவனுக்கு எங்கெல்லாம் கிடைக்க முடியாத ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்து அதை எழுத வச்சு எத்தனையோ படிச்ச மேதாவிகளை அந்த மலைக்கு கொண்டு வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு இவர் மூலமா எடுத்து கொடுத்து இந்த திருவிளையாடல் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? அந்த மாதிரி கேள்வி வரக்கூடாது. என்ன மேஜிக்கா நடக்குது? காலகாலமா நடந்துட்டு வருது. இது எப்படி நடக்கிறது? யாரு நடத்தி வைக்கிறா? சிவனம் எப்படி இருக்காரு? ஜடையோட இருப்பாரா? நீல கலர்ல இருப்பாரா? ரெட் கலர்ல இருப்பாரா? எல்லோ கலர்ல இருப்பாரா? தங்க நிறத்துல இருப்பாரா? யாருக்கு தெரியும்? சில பேர் காட்சி பார்ப்பாங்க, கனவுல பார்ப்பாங்க, தியானத்துல காட்சி காணுவாங்க. சிவபெருமான பார்த்தேன் ஒரு நாள். ஒரு பெரிய படிச்சவர் ரமண மகரிஷியை பார்க்க வந்து என் கனவுல நான் சிவபெருமான பார்த்தேன். தியானம் பண்ண அந்த சிவன் வந்து பேசுறாரு. ரமண மகரிஷி கேட்டார், அந்த சிவனுக்கு தாடி இருந்ததா மீசை இருந்ததான்னு கேட்டார். முடி நீட்ட முடியா இருந்ததா கட்ட முடியா இருந்தாருன்னு கேட்டார். நீ பார்த்ததும் உண்மை இல்ல, அது உனக்கு தோணின காட்சி. சமயத்துல சிவபெருமான் இப்படி தோணுவார். என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த ரேக்கின்ட்டு ஒரு ஹீலிங் ப்ரோசஸ் இருக்கு. அவங்க ரொம்ப இந்த ஹீலிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு தியானத்துல போய் எதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அந்த தியானத்துல அப்ப ஒரு மெடிடேஷன் செஷன்ல இவனுக்கு என்னமோ ஒரு காட்சி வந்தது. ஒரு மாதிரியா போயிட்டு இருந்தான். நான் சொன்னேன், என்னடா வந்ததுன்னு. மதர் மேரி கேம்னா, மதர் மேரி கேம் மீ காட்சின்னா. நான் மதர் மேரி என்ன சட்டை போட்டிருந்தான்னு கேட்டேன். அவளோட முடி நீட்ட முடியா இருந்ததா கட்ட முடியா இருந்ததா, ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாலா பண்ணலையான்னு கேட்டேன். ஏன் இந்த பையன் முன்ன பின்ன மதர் மேரிய பார்த்தது இல்ல. இவன் பிறந்து வந்ததோ இப்ப. மதர் மேரி அப்படி இருந்தா, if there was such a person as Mother Mary,
she lived 2000 years ago. Disla has never seen Mother Mary, but he said, I saw Mother Mary. How you know this is Mother Mary? Why it cannot be Mother Kamachi? Why it cannot be Mother Meenakshi? Why it must be Mother Mary? How you know this is Mother Mary? She had blonde hair or red hair or grey hair or blue hair? Don't know. She was wearing, you saw what you saw in a photograph and you imagine this, and in your imagination you thought you saw Mother Mary. The same way, Disla came to Ramana Maharishi. He says, I had darshan of Lord Shiva. He said, now where's Lord Shiva? He disappeared. He said, if Lord Shiva came and disappeared, that is not Lord Shiva. Lord Shiva won't come and disappear. That is the real Shiva. That is the real God. Anything that comes for a while and disappear, this is your own Christi. This is your own vision. நான் தப்புன்னு சொல்லல. நீ பேய காண்றதை விட சிவனை பார்க்கிறது மேலுன்ற. Something is happening in your path. Don't give it up, but don't think this is real. What is real is not the kachi, but the drista. This is the drista, that is the dristi. Don't get caught in the dristi. This is what Ramana Maharishi is trying to tell you. Don't get caught in the world. The world is your dristi. Go to the drista, the one who's looking at the world. This is the ullade. எதா சொல்ல வர? இப்போ சுவாமிஜி இங்க உட்கார்ந்துருக்கோம். இப்போ ஒரு 10-20 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த சுவாமிஜியை பார்த்துட்டு இருக்கீங்க. அவாவாளுக்கு ஒரு எண்ணம் தோணும். என்னைய கொஞ்சம் ஒரு அளவுக்கு தெரிஞ்சவாளுக்கு வேற மாதிரி எண்ணம் தோணும். சுவாமிஜியை பார்த்து என்னைய முன்ன பின்ன பார்க்காதவருக்கு அவருக்கு வேற மாதிரி எண்ணம் தோணும். அதே சுவாமிஜி தானே, நீங்க பார்க்கும்போது உங்க பார்வை வேற மாதிரி இருக்கும், அவரு பார்க்கும்போது அவரு பார்வை வேற மாதிரி இருக்கும். ஒரே சுவாமிஜிய 10 விதமான பார்வை எப்படி வருது? நம்ம எண்ணங்கள் தானே காரணம். அப்ப நீ இந்த உலகத்தை பார்க்கும்போது உன் எண்ணத்தை வச்சுதானே இந்த உலகத்தை பார்க்கிற, உண்மையான விஷயத்த பார்க்கலையே. உண்மையான சுவாமிஜி எங்க இல்ல? உண்மையான சுவாமிஜியே இல்ல. ஏன்னா இதுவும் அழைக்க போக போறது, புதுநாள் இதுவும் போக போறது. இந்த உடல் உண்மை இல்லைன்னு சொல்ல வரார் குருமூர்த்தி. ஏன் எதை சொல்றார்? எப்படி சொன்னார்? நாசம் என்பது உண்மை இல்லைன்ற, இது நாசமா போக போறது, இது எப்படி உண்மைன்ற? இந்த உலகம் நாசமா போக போகுது. நாசம்னா இட்ஸ் கோயிங் டு பி டிசால்வ், இல்லாத போக போகுது. இந்த உடலும் இல்லாம போக போகுது, இந்த உலகமும் இல்லாம போக போகுது. இத பேர் நம்பாதேன்னு சொல்ற. இந்த விஷயத்த, இந்த உலகத்தை, இந்த உருவத்தை, இந்த உருவத்தை உன் உள்ளே ஏதோ உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அது மட்டும்தான் உண்மை. பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் உண்மை. பார்வை உண்மை இல்லை. ஏன்? பார்வை மாறிக்கிட்டே இருக்கும், அதுல உண்மை இல்லை. எதேது மாறிக்கிட்டே இருக்கோ அதுல உண்மை இல்லை. யாரா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, சிவன் மாறிக்கிட்டு இருந்தா அந்த சிவன் இல்லை. அந்த சிவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கிறது. அக்னியை பத்தி பேசினேன். அக்னிக்கு ஒரு ரூபம் இருக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ரூபம் இருக்கிறது. அந்த அக்னியோட ரூபத்தை வச்சு அதுதான் அக்னின்னு சொல்றீங்க. ஆனா அது அக்னி இல்ல, அது உள்ளுக்கு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவி அத அக்னி தோற்றத்துல ஏத்தி வச்சிருக்கிறது. அதுதான் உண்மையான அக்னி. The energy in the fire that makes the fire burn. The fire appears as a flame, like that. The flame is not the real fire. The Agni is inside the flame. Like that, you are not the real you. Inside you, there's an energy field, consciousness, உள்ளுணர்வு, உள்ளது. இத உணர்றது தான்
தீப திருநாளோட விசேஷமான நிலை. For this only we have taken birth. For this only we have come to this world. For this only we light a deepam. For this only we do Kartigai deepam. For this only we do Ayyappan Virudam. ஏன்னா அங்கேயும் அதுதான் போய் தேடிட்டு போறீங்க. மக்கர ஜோதின்ட்டு எங்க இருக்கு? அதான் கடைசி தர்ஷன் மக்கர ஜோதி. அதுக்குதான் இதெல்லாம் பண்றது. தவம் இருந்து உண்மையிலே தெரியுமா? நீ உண்மையிலேயே தவம் இருந்ததான் உன் கண்ணுக்கு தெரியும். இதுதான் உண்மையான விஷயம். அதுலதான் உனக்கு தெரியும் நீ உண்மையிலேயே தவம் இருந்தியா இல்லையான்னு. நீனே கண்டுபிடிச்சுக்கலாம். உனக்கு அந்த ஜோதி தெரியலன்னா நீ தவம் சரியா எடுக்கலான்ட்டு அர்த்தம். 18 வருஷம் எடுத்துப்பார், அந்த ஜோதி கண்டிப்பா தெரியும். எல்லாருக்கும் தெரியாத ஜோதி அந்த மக்கர ஜோதி உனக்கு தெரியும். குருமூர்த்தி சர்வசாதாரணமா அந்த ஜோதியை எடுத்து காட்டினார். ஒரு வருஷம் எல்லா ஐயப்பன் திருவிழா சபரிமலைக்கெல்லாம் போயிட்டு வந்து குருமூர்த்திய தரிசனம் பண்ண வந்தா குருமூர்த்தி மக்கர ஜோதிய பார்த்தலான்னு கேட்டார். அவர் உள்ளேட்டு ஒரு ஜோதியை எடுத்து காட்டினார். பாருதான் மக்கர ஜோதி. நம்ம உள்ளே இருக்கிற ஜோதிய பத்தி தான் பேசுறாங்க. உன் உள்ள இருக்கிற ஜோதி எழுப்பப்பட்டுச்சுன்னா அந்த மக்கர ஜோதி எந்த ஜோதியும் பார்க்கலாம். இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை எழுப்பி விடணும். எழுப்பி விட வேண்டியதுல அது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நீ தான் அதை மறைச்சு வச்சிருக்க. உன் மறைத்தல்னால, உங்களோட ஆசைனால, உங்களோட உலகத்து மேல இருக்கக்கூடிய பற்றுனால, அந்த பற்றை எப்ப அறுத்து விடுறேலோ அந்த காலம் தான் உள்ளுக்கு போறக்கூடிய ஒரு எண்ணம் வரும். அந்த உள்ளுக்கு போனோன்னா இந்த எண்ணம் வந்து உன்னைய உள்ளுக்கு கொண்டு போயிடும். அந்த உள்ளே போனோன்னா அந்த உள்ளது என்னன்னா அந்த உள்ளுக்கே நீ பார்த்துருவ. இதுக்குதான் பிறவி எடுத்தது. மூச்சை உள்ளுக்கு இழுத்து தானே வெளியே விடுறீங்க. ஏன் உள்ளுக்கு இழுக்கணும் இந்த மூச்சை? எது உள்ளுக்கு இழுக்கிறீங்க? எங்க போகுது இந்த உள்ளுக்கு இழுத்து? எங்க போகுது இந்த மூச்சு? எப்பயாவது அந்த கேள்வி கேட்டிருக்கியா? போன மூச்சு திருப்பி வெளியே வரலன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு கேள்வி வரக்கூடாது. மூச்சு இழுத்து திருப்பி வெளியே வரலன்னா என்ன ஆகும்? போட்டு மூடிடுவான், கொட்டி உள்ளுக்கு போட்டு. அதான் கதை. உன் கதை ஒன்று மூச்சு உள்ளுக்கு தான் இருக்கிறது, வேற எங்கேயும் இல்லை. நீ எவ்வளவு தான் சேர்த்து வச்சாலும், no matter how much you keep for yourself, if you don't have breath, no point. No point. For this breath to go in, there must be Agni inside here. No Agni, no breath. டாக்டர் முதல்ல வந்து நாடியத்தான் தொட்டு பார்ப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான்? உடலெல்லாம் தொட்டு பார்ப்பான். எல்லாம் ஜில்லுன்னு போச்சுன்னா அக்னி இல்ல, உயிர் இல்லைன்னு சொல்லணும். உயிர் இருக்கிறவர்களும் தான் உள்ள ஒரு அக்னி மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு ஹீட் இருக்கும். இந்த அக்னியை பத்தி தான் நான் பேசுறேன். If fire is Agni, then inside you there must be a fire, isn't it? Can you find any fire inside you? There's only heat. What? So which is the real Agni? The real Agni is that which gives you the heat in the body. How does this heat come? From your breath. That's the expansion of air in your breath. From this heat, you start breathing. இந்த அக்னியை பத்தி தான் நம்ம பேசுறோம். இந்த அக்னியை பத்தி தான் இன்னைக்கு பூரா பேசிட்டு இருக்கோம். இந்த கார்த்திகை தீபத்துல அக்னியை பத்தி பேசும்போது இந்த விளக்க பத்தி பேசல. இந்த விளக்கு வந்து அக்னியோட ரூபம், முகவரி, முகம். எந்த திலகவதி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு முகம் வேண்டும். ஓ, இந்த திலகவதியா? இது வந்து எஸ்பில இருக்கு இந்த திலகவதி. இந்த முகவரியை வச்சு, that is the identity. This Jyoti is the identity of this Agni energy. நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடியது. நம்ம கண்ணுக்கு தெரியாதனால, நம்ம எண்ணத்துக்கு எட்டாதனால, நம்ம கற்பனைக்கு எட்டாதனால இந்த ஜோதியை ஏற்றி வச்சு ஏறக்குறையா இப்படிதான் இருக்கும்ட்டு ஒரு வர்ணிச்சு ஒரு இமேஜின் பண்ணி உள்ளுக்கு நிறுத்தி வச்சு தியானம் பண்றது.
சுவாமிஜி நீங்க இந்த ஜோதியை பார்த்திருக்கீங்களா, உள்ளுக்கு எப்படி இருக்கும்? இது மாதிரியே இருக்கு, ஆனா இந்த கலர்ல இருக்காது. எந்த கலர்ல இருக்குன்னு சொல்ல இயலாது, ஆனா ஒரு பிரைட்டா ஒரு வெளிச்சமா ஒண்ணு இருக்கும். இது மட்டும் சத்தியம். அந்த வெளிச்சத்தை வச்சுதான் மத்த பார்வையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது, மத்த காட்சிலாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த வெளிச்சம் வந்து நம்ம மனசை தொட்டனால நம்மளுக்கு பலவிதமான காட்சி, பலவிதமான எண்ணங்கள் தோணி அந்த காட்சி வருது. அப்ப இந்த வெளிச்சம் வந்து சுத்தமா இல்லை. இந்த வெளிச்சம் முதல்ல சுத்தமா இருந்து இந்த மனசுக்கு பூந்தோன்னா அசுத்தமா மாறி மாடிஃபைட் ஆகி, இப்ப இந்த சுவாமிஜியை பார்க்கும்போது you are looking at Swamiji with a modified vision. Nobody really knows who is the Swamiji. They are judging the Swamiji by the form. They really don't know who's the real Swamiji. Who's that behind this form? They don't know. What you know is a human being with white beard, orange color cloth, with a head cloth, one standard outfit he's got. He looks like this, one tall fella, dadiwala, white beard. This is all you know. Skin a bit golden color skin, he's got one brown color skin, thin, tall fella, talk very loud. This is how you will describe the Swamiji. You see, what is this? This is physical description. You are looking at the physical Swamiji. The physical Swamiji is not the Swamiji. That is the Swamiji's form. That's the Swamiji's identity. Who is this Swamiji? Like that. Who is Tilakavati? Who is so and so? This is his name. That is his form. Who is the person? There is a psychological person inside. I am Tilakavati. I am working in so and so place. I am teacher. I am lecturer. I am doing PhD. And this, the Yalla. This is also not the person. Behind this person, there is something else. உங்க உள்ளுக்கு தான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க. யாரோ ஒரு திலகவதியை பத்தி பேசிட்டு இல்ல, அதை உதாரணமா வச்சு உங்களை பத்தி உங்ககிட்ட எடுத்து காட்டுற. இந்த விஷயத்தை தான் நம்ம உணர வந்திருக்கோம் இங்க. That's why we are always searching for something. We're looking for something. We're looking for answers to so many questions. Ramana Maharishi is saying, forget the question. Go and ask yourself, who is looking for the question? Forget the question. Discover who is looking for the question. இந்த கேள்வி யாரு கேட்டுட்டு இருக்கா? நான் யார், நான் யார், நான் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்க சொல்ற. இந்த கேள்வியை கேட்க 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 பதிலும் உள்ள கேட்கும். கேட்க 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 பதிலும் கேட்கும். நான் யார் என்ற கேள்விக்கு உன் உள்ளேயே அந்த பதில் ஒன்ட்ட வந்து சொல்லும். ஓம் 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 என்று ஒலிக்குது. அது நான் நான் நான், நீ என் ஒலிக்குது. ஆ ஆ ஆ, அகம். அகம் என்றால் நான். அகம் 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 என்று ஒலிக்குதான். இந்த நான் என்ற நிலைதான் இந்த ஜோதி நிலை. சிவபெருமான் அப்படி வந்து நின்றனால இந்த ரெண்டு பயல்களும் இந்த கடல்ல கடல் கதை சொன்னல, அந்த கடல்ல இருந்து ரெண்டு துள்ளி வெளியே வந்து தனித்து இருக்கிறதுனால நான் வேறு அது வேறுன்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த வித்தியாசம் வந்தனால, இந்த துவைத்தம் வந்தனால, இந்த பிரிவு வந்தனால நான் வேறு நீ வேறுன்ட்டு என் கதையை நான் தேடிட்டு போறேன். இதா இந்த விஷயத்துக்கு பேர் தான் அறியாமை, மறைத்தல். ரமண மகரிஷி என்ன சொல்றாரு? இந்த கேள்விக்கு விடு இங்கதான் இருக்கிறது. திருப்பி அது உள்ளுக்கு போ. Go back to where you came from. You will find this answer. Go back to this point where the question came, the answer will come there.
இந்த விஷயத்துக்கு பேர் தான் உள்ளது. இதுதான் கார்த்திகை தீபத்தோட அடிப்படையான தத்துவம். உள்ளது, மாறாதது ஒண்ணு, அந்த மலை, அந்த ஜோதி, இந்த அக்கண்ட பரிபூர்ண ஜோதிய பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. அங்க வந்து உட்கார்ந்து அதோட இரண்டரை கலந்து உணர வேண்டும். இந்த ஜோதி எங்க இருக்கு? திருவண்ணாமலையில இருக்கிற மாதிரி நம்ம உள்ளுக்கு ஒண்ணு இருக்கிறது. முதுகு தண்டு எலும்புல கீழேண்டு மேல வரலாம் ஒரு ஜோதி மாதிரி ஒரு பில்லர் ஆஃப் லைட் இஸ் இன் த சென்டர் ஆஃப் யுவர் ஸ்பைன். Yogis, jnanis, some have realized through meditation, some has realized through singing songs, some has realized by singing about God, realized this Jyoti, just like that. Like that, one day, one fisherman was going in the ocean. Chaitanya Mahaprabhu, he is always singing. Our பாட்டு பாடி அப்படியே fainted ஆயிடுவார். திருப்பி எந்திரிச்சு திருப்பி பாடுவார். பாடி fainted ஆயிடுவார். fainted ஆகி திருப்பி கண்ணு முடிச்சு திருப்பி பாடுவார். அவரோட வேலையே இருக்கும். சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். சாப்பிடாம பாடி ஒரு நாள் இந்த கடல் ஓரம் போய் பாடிட்டு இருக்கும்போது கடல்ல விழுந்துட்டார். fainted ஆகி கடல்ல விழுந்துட்டார். கடல்ல வந்து அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கடல்ல வந்து ஃபெயிண்டட் ஆகி அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு போறார். ஒரு மீன் பிடிக்கிற பையன் அவன் என்னமோ ஃப்ளோட் பண்ணிட்டு வருதுன்னு நெட்ட வீசி, பெரிய மீன் தான் பிடிச்சிட்டோம்ட்டு நெட்ட வீசி எடுத்து பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு கிடக்குறாரு நெட்டுலுக்கு. ஐயோ யாரோ உயிர் விட்டுட்டாங்க போல இருக்குன்னு அவரு கட்டி அணைச்சு பிடிச்சி கொண்டு வந்து கரையில சேர்க்கும் போது இவரை தொட்டனால இந்த பயலுக்கு ஒரு எனர்ஜி வந்து சேர்ந்துருக்கு. யாருக்கு? இந்த மீன் பிடிக்கிற பயலுக்கு. அவர் பாடி அவர் பாடியே ஒரு பெரிய எனர்ஜி ஃபில் ஆகி இந்த பையன் போய் அவரை தொட்டதுதான் இவனுக்கும் அது பிடிச்சுக்கிடுச்சு. அப்படியே நிக்கிறான். ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல். இவன் வாயில ஹரிபோலே முன்ன பின்ன வராது. ஹரிபோல் 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 கொண்டாடி பாக்குறா. இந்த பயல எப்படி விட்டா நம்மளுக்கு பொழப்பு இருக்காது, யாரு பேர் மீன் பிடிக்க போறாருன்ட்டு சைத்தன்ய மகாபிரபு கிட்டவே என்னோட புருஷனை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, அவர் காணா போயிட்டாரு, இந்த புருஷன் போனனால எனக்கு பொழப்பு இல்ல, இவரு வந்து என் புருஷன் இல்ல, புருஷன் எங்கேயோ போயிட்டாரு, அவரை திருப்பி எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? உன் புருஷன் உனக்கு திருப்பி வரணும்னா அங்க 2-3 சாமியார் இருக்காங்க, அவங்க வந்து இந்த ஆன்மீகத்தை விலக்கி வைப்பாங்க. காசு கொடுத்தா தான் ஏதாச்சும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாமியார் கிட்ட, அந்த மாதிரி குருஜி கிட்ட எல்லாம் நீ போய் காட்டினா அவங்க கிட்ட அரிசி கொடுத்து திருப்பி வாங்கி இவருக்கு ஊட்டி விடு, இவருக்கு இருக்கிற அந்த போதை, பக்தி போதை அவரை விட்டு போயிடும்னு சொன்னார். சைத்தன்ய மகாபிரபு அப்படி சொல்லி அனுப்பினார். அதே மாதிரி இவ வந்து என்ன பண்ணினா, she took a husband to some Guruji who does ஆன்மீகம் as a வியாபாரம், பிசினஸ் குரு. அந்த காலத்திலேயே இருந்தது பிசினஸ் குரு, என்னமோ புதுசா வந்தது இல்ல. சைத்தன்ய மகாபிரபு காலத்திலேயே பிசினஸ் குரு நிறைய இருந்தது. காசு வாங்கினாதான் ஏதாச்சும் சொல்லி கொடுப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஒரு வெகுளித்தனமான ஒரு முட்டாள், எல்லாத்தையும் ஃப்ரீயா எடுத்து கொடுத்துருவார். அவர்கிட்ட இது நடக்காது. உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு வேணும்னா எங்க மாதிரி ஆளு கிட்ட கொண்டு வராத, அவர் திருப்பி காணாம போயிடுவாரு. நீ அந்த வியாபாரம் பண்றாங்கல்ல அவங்கிட்ட போ. அவங்க வீட்டுல 2 மூட்டை 2 முடி அரிசி வாங்கிட்டு வந்து இவருக்கு ஆக்கி ஊட்டி கொடு. இவர்கிட்ட இருக்கிற பக்தி பாவனை, பக்தி போதைலாம் இவரை கலந்துகிட்டு துண்டா காணும் துணியா காணும் ஓடி நம்ம கிட்ட வந்துடும் சொன்னார்.
அதே மாதிரி அவன் செஞ்சா அவன் திருப்பி மீன் பிடிக்க போயிட்டான். பக்தியோட விசேஷம் அந்த நாமத்தை சொல்ல 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 இந்த நாம ருச்சி, அதான் அதோட பக்தியோட விசேஷமே இந்த ருச்சி தான். The rasa of the bhakti. You will taste the amrita in the bhakti. We were trying to take you to that state today. Hara Hara Shiva Sambho அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்க்கு கொண்டு போறது. You will touch and come back. Some people, once they reach that stage, they cannot come back. They go into ஞான தியான சமாதி. இப்படி நடந்திருக்கா சுவாமிஜி? நிறைய பேருக்கு நடந்து. அலந்தியில ஞானேஸ்வரன் ஒரு பெரிய மகான் வாழ்ந்து வந்தார். அவர் பக்தி பாடல்லே சமாதிக்கு போனார். நிறைய நயன்மார்கள் பாடியே ஜோதியா மாறி அப்படியே மறைஞ்சிட்டாங்க. பாடல் முடியாதுன்னு சொல்லதில்லை. இறைவனோட அருள் எந்த விதமாகவும் வரும் நம்மளுக்கு. நம்ம நம்மள ஒரு பக்கவியா ஆக்கிக்கணும். என்ன பக்கவி? மேக் யுவர் செல்ஃப் பக்கா, பக்குவமா இருக்கணும். பிகம் பக்கா. பக்கா மீன்ஸ் ஒரிஜினல், நோ டூப்ளிகேட். நம்ம இப்ப ஒரு காப்பி கேட் தான். Don't be copycat, be original. Then, because God don't like copycat, God is original, so He like original people. Ramana Maharishi was original, so he came to Madurai and took him, brought him to Tiruvannamalai. He says, "Inime enakku nee sondam." அப்படியே தூக்கி உள்ளுக்கு போட்டுட்டார். காணா போயிட்டார். ரமணா மகரிஷி காணா போயிட்டார். அந்த மீன் குடிக்கிறவன் காணா போன மாதிரி. அவருக்கு தெரிஞ்சவாள்லாம், அவரை சிறு பிராயத்துல தெரிஞ்சவாள்லாம், இவர் பெரிய ஞானி ஆனவனா பார்க்க வர. ரமணன் எப்படி இருப்பான், ரமணன் எப்படி இருப்பான். அங்க போய் பார்த்தா ரமண மகரிஷி அங்க இல்ல, வேற யாரோ உட்கார்ந்து இருக்கார். வெங்கடராமன், அவர் பேரு வெங்கடராமன். பூர்வ ஆசிரம் பேரு வெங்கடராமன். ஓ, திஸ் இஸ் நாட் வெங்கடராமன், திஸ் இஸ் சம் ஞானி சிட்டிங் ஹியர். அவரோட கேரக்டரே மாறி போயிடுச்சு, அவரோட தோற்றமே மாறி போயிடுச்சு, அவரோட பேச்சு எல்லாம் மாறி போயிடுச்சு. அவரு இல்ல, சிவபெருமான் ஆட்கொண்டு அவர் இல்லாம ஆக்கிட்டார். இந்த நிலையை எல்லாரும் அடைய வேண்டும் என்று எண்ணி இந்த தீப திருநாளை உண்டாக்கி, எப்படியாச்சும் இந்த மலையை ஒரு தரமாவது எல்லாச்சும் சுத்தணும்னு எண்ணி, ஒரு தரம் சுத்தினா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ரெண்டாவது தரம் சுத்தணும்னு ஒரு ஃபீலிங் வரும். ரெண்டாவது தரம் சுத்தணும்னு ஐயோ திருப்பி சுத்தணும்னு வரும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கத்தில் உள்ளதை கரைச்சி விட்டு இந்த பக்கத்துக்கு இழுத்து வந்துடும். எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஆகையால் இந்த தீப திருநாள்ல உங்கள் எல்லோருக்கும் இந்த தீப தரிசனம் உள்புறமா கிடைக்க வேண்டும் என்று எண்ணி, பகவானோட திருப்பாதத்தை எல்லோரும் இந்த பிறவியிலேயே அடைய வேண்டும் என்று எண்ணி, பிரம்மானந்தம் ஞானானந்தம் சதானந்தம்